பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முதல்ல அடுப்பில் பாலை வச்சிடலாம். பால் கொதிக்கணும். பால் கொதிக்கட்டும். பொங்கி வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணணும். பாருங்க பொங்கி வருது. முதல்ல நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கிண்டி விடுங்க, தெரிஞ்சு வரணும். பாதி தான் தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் லெமன் ஜூஸை. இப்போ பாருங்கள் நல்லா தெரிஞ்சிடும். தண்ணி தனியாக பால் தனியாக வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். பால் பொங்கினோடனே நம்ம சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தால் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு துணியில் அடியில் பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு துணியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். வந்து அந்த லெமனோட ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பச்சை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நம்ம அப்படியே திருகி விட்டோன்னா நல்லா ஒட்டா வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா டைட்டாக பிழிஞ்சிடணும். தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம இந்த வடித்த தண்ணியை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய சத்து இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா புளிஞ்சு எடுத்த உடனே ஒரு தட்டில் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம அமுக்கி வச்சிடணும். ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே கூட வச்சு நம்ம வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். பாத்திரத்தில் தண்ணி வச்சு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இப்போ நம்ம பன்னீர் கிடச்சிரும். பாருங்கள் நல்லா அமுத்தி விட்டேன். பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு அதை நல்லா அமுத்தி விட்டு அப்படியே வச்சிடணும். பாத்திரத்தை 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
எந்த ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்னதாக வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பன்னீர். வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 6 பீஸ் வந்திருக்கு. சத்தான பன்னீர் ரெடி.